இன்னைக்கு திருவாரூர் சுபா சமையல் வீட்டில் பன்னீரில் குழம்புங்க. இதை நான் எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண பன்னீரை வச்சு இன்னைக்கு பன்னீர் குழம்பு செய்ய போகிறோங்க. பன்னீர் குழம்பு செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். பன்னீர் குழம்பு செய்ய தேவையான அளவுகள் இதுதான். இந்த அளவுகளோட வாங்க கிச்சனுக்கு போகலாம். இந்த அளவுகளோட இன்னும் கொஞ்சம் அளவுகளை ஜாரில் அரைக்கும் போது சொல்கிறேன். ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டா போதுங்க. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நல்லா வதங்கிறதுக்காக கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா பச்சை வாசனை நல்லா போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். 10 நிமிஷம் நல்லா வதங்கின போது பட்டை கிராம்பு பொடி சேர்த்துக்கலாம். வீட்டில் வெஜிடபிள் இல்லாத டைமில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்க, செமையாக இருக்கும். அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. அடுத்தது தண்ணி சேர்க்கணும். அரிசி களைஞ்ச 2வது மண்டியை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது அரைக்க வேண்டிய பொருளை பார்க்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மூடி போட்டுட்டு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஜாரில் சேர்க்க வேண்டிய பொருள் தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு, கசகசா சேர்த்து பைன் பவுடரை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துடலாம். அதோட தண்ணி கலந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பன்னீர் குழம்பு பன்னீர் போடாமலே செமையாக இருக்குல்ல. இன்னும் பன்னீர் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் செமையாக இருக்கும். கட் பண்ணி வச்ச எல்லா பன்னீரையும் சேர்த்துடலாங்க. இது வரைக்கும் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குங்க. சாதத்துக்கு போட்டு சாப்பிட, சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே, இடியப்பம் எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. கடைசியாக லெமன் சாரும் மல்லித்தலையும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க இந்த பன்னீர் குழம்பு. பன்னீர் பாலில் செஞ்சதுனால நம்ம புளி சேர்க்கக்கூடாதுங்க. அதுக்காக கடைசியாக லெமன் சார் புழிஞ்சு விட்றோம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போதுங்க, ரொம்பவும் பெரிய வேணாம். அடுத்தது மல்லித்தலை தூவிட்டு பாருங்கள், பன்னீர் குழம்பை பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல. சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க. சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா?
ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க இந்த பன்னீர் குழம்பு. திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்.